ஒரு ஆணைய போட்டு தர வேண்டியதுதான். ஆணைய போட்டா அனிமல் குரூவல்டி சட்டப்படி குற்றமாச்சே. இந்த மேட்டர்ல ப்ளூ கிராஸ் கூட நம்ம சைட்ல இருக்காது. மன்னா எல்லா ஆணையும் கவர்மெண்ட்டுக்கே தீர்ப்பு சொல்லிடணும். பிரமாதம் பிரமாதம், சரியான தீர்ப்பு. எல்லா யானையும் அரசாங்கத்துக்கே சொந்தம்னு தீர்ப்பு சொன்னாங்க. Dixie, you have the right to remain silent. Anything you say will be considered contempt of court. What nonsense, Manna! This is ridiculous, atrocious. எங்களோட சொத்து எப்படி அரசாங்க சொத்தாக முடியும்? This is not fair. This is land grabbing. Elephant grabbing. மன்னா, நம்ம தீர்ப்பையே டாமங்கரா. இட்ஸ் a contempt of court மன்னா. இவனுக்கு தூக்கு ரேஞ்சில் ஒரு தண்டனை கொடுங்க. Guards, take her out. மன்னா, down, down, பூஜா குரு. Down, down, பறிக்காதே, பறிக்காதே, ஏழை வெசுரை பறிக்காதே. மன்னா, down, down, பூஜா குரு. Down, down. ஐயோ, நீதி தேவதைக்கு தீர்ப்பு பிடிக்கிற போல இருக்கே. தராசு வேற டில்டாவது. ஐயோ பார்த்தா மரியம்மா, இனிமே நாட்டுல மழை பெய்யுமோ பெய்யாதோ. இந்த நாட்டை யார்தான் காப்பாற்ற போறாங்களோ. Manna, withhold your judgment. There's a better way to solve this problem. எவன் அவன்? என் பேரு தென்னாலிராமன். நான் இதோட நல்ல தீர்ப்பை சொல்ல வாய்ப்பு கொடுங்களேன். தென்னாலியா போடுங்கடா. இருங்க ராஜகுரு, இருங்க. அவர் என்னதான் சொல்றாரு பாப்போமே. நீங்க சொல்லுங்க தென்னாலி. Manna, but I first need to borrow your elephant for a while. இதோட நல்ல தீர்ப்பா? அதுக்கு என் ராயல் யானை வேணுமா? Are you sure? திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? Guards, get him a royal யானை. Manna, ఇప్పుడు చూడు, we have the answer. Dixie, உங்க அப்பா சொன்ன ப்ராப்ளம் என்னன்னு திரும்ப சொல்லுங்க. மிஸ்டர் தெனாலி, எங்களோட 17 எலிஃபண்ட்ஸ்ல சரி பாதிய டிக்ஸி எனக்கும், ஒரிஜினல் கவுண்ட்ல 1/3 என் ஃபர்ஸ்ட் தம்பிக்கும், அவனுக்கு கிடைச்சதுல 1/3 என் கடைசி தம்பிக்கும் ஷேர் பண்ணிக்க சொல்லி வில் எழுதி வச்சுட்டு எங்க அப்பா செத்து போயிட்டார். இதுதான் சார் ப்ராப்ளம். அப்படியா? 17 டிக்ஸி யானையோட ஒரு ராஜா யானை சேர்த்தா 18 ஆயிடும். 18/2 9. இந்தாங்க 9 உங்க ஷேர். சந்தோஷமா?
18/3 6 உங்க ஃபர்ஸ்ட் தம்பிக்கு கொடுங்க. சரியா போச்சா? 6/3 2 உங்க கடைசி தம்பிக்கு கொடுங்க. சூப்பரா? மிஞ்சினது ஒரு ராயல் யானை, அரசரோட யானை, அவருக்கே போகட்டும். ஆஹா, அருமை, சரியான தீர்ப்பு, சூப்பர். தெனாலி, குரூஸ் ஷிப்ல போய்கிட்டு இருந்த என் மானத்தை நீ நல்ல சமயத்துல காப்பாத்திட்டு தெனாலி. பலே பலே, நல்ல ஸ்மார்ட் ஆசாமி தான். உன்ன மாதிரி ஸ்மார்ட்டி பேன்ஸ் தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இனிலேருந்து உன்னை நம்ம அரண்மனை டெவலப்மெண்ட் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ண. டெவலப்மெண்ட் மினிஸ்டரா? ரொம்ப தொகையாச்சு. 5 மணிக்கு பேகை மாட்டிட்டு வீட்டுக்கு போக முடியாது. அதுவும் இல்லாமல் வேலையை வேற யூஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அது காசு பணம் பார்க்க முடியாது. மன்னா, எனக்கு டெவலப்மெண்ட் வேலையெல்லாம் சரிப்படாது. QA மினிஸ்டர் வேலை வேணா கொடுங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு தெரியும் அவனை பத்தி. ராஜகுருவையே உப்பு மூட்டை தூக்க வச்சவன் தானே நீ. And now you refuse me? I don't want to see your face again. Get lost. அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில நம்ம ராஜகுரு அடிமடியிலே கை வச்சுட்டான் இந்த தெனாலி. பாவம் ராஜகுரு சார் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. ஆமா, நான் கூட என்னோட எஜுகேஷன் மினிஸ்டர் போஸ்டை கேட்டுடுவான்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா. என்ற மாஸ்க் எல்லாம் போட்டு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இல்லாம கூப்பிடுறா போலீஸ். போலீஸ் வா போலீஸ். மன்னா, என்ன மன்னிச்சுடுங்க. நீங்க தானே I don't want to see your face சொன்னீங்க. பலே பலே, உன்னுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கேட்ட QA மினிஸ்டர் வேலையை உனக்கே கொடுத்துரு. ராஜகுரு, நீங்க டெவலப்மெண்ட் இல்லாம எடுத்துக்கோங்க. தெனாலிக்கு QA கொடுத்துருங்க. அதோட சைன் ஆன் போனஸ் தான் உனக்கு விகட கவிங்கிற பட்டம் அடிக்கும். மாமன்னன் கிருஷ்ணதேவராய வாழ்க வாழ்க. டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ராஜகுரு வாழ்க வாழ்க. QA மினிஸ்டர் விகட கவி நாயனார் வாழ்க வாழ்க. புதிய உதயம் கண்டவன் இல்லை என்ற சொல்ல